ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு தேவையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ReactJS. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ReactJS ரியாக்ட் ஹூக்ஸ் பற்றின ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருந்தோம். இப்போ நம்ம எதை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ReactJS பேசிக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு பிகினராக வந்து ReactJS நம்ம படிக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவைன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு React ஹூக்ஸ்க்கான ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ReactJS பேசிக்ஸ்க்கான ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டோட பேசிக்ஸ்க்காக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு பிளேலிஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர நம்ம 3 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்ட், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ReactJS யூஸ் பண்ணுறதுக்கான கோட் எடிட்டர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட்னா என்ன, இது வந்து எந்தெந்த கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க, இதில் இருக்க ப்ராப்ஸ் அண்ட் கான்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்து இந்த ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்னா என்ன, ப்ராப்ஸ்னா என்ன, ஸோ லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ்னா என்ன, ஸோ இதை பற்றிலாம் நம்ம இன்டெப்த்தாக டீட்டெயில் தான் பார்த்தோம். இந்த VS கோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோட் எடிட்டர் தேவை. ஸோ அந்த எடிட்டர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ReactJS நம்ம லோக்கல் சிஸ்டமில் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டமில் வந்து Node.js வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ அந்த Node.js இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ReactJS வந்து நம்ம லோக்கலில் செட்டப் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ReactJS இன்ஸ்டால் பண்ணுறது நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மீடியம்லேருந்து ஒரு ஆர்டிக்கல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து என்ன அப்படின்னா how to install Node.js and npm on Windows 10. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா Windows 10. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த Node.js நம்ம எங்கே போய் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nodejs.org இந்த ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா கூகுள் போயிட்டு Node.js டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வர லிங்க்கே வந்து பார்த்தீங்கன்னா Node.jsோட டவுன்லோட் லிங்க் தான் வரும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட விண்டோஸ் நீங்கள் என்ன OS வச்சுருக்கீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலர் சூஸ் பண்ணிக்கோங்க. மேக் OS வச்சுருந்தீங்கன்னா மேக் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து லினக்ஸ், ஸோ அந்த மாதிரி லினக்ஸில் உபுண்டு, டெபியன், ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தா நீங்கள் அதையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸ் தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்னோட சிஸ்டம் வந்து 32 பிட்டா 64 பிட்டான்னு அதுவே சூஸ் பண்ணிடுறேன். நீங்கள் இங்கே போய்ட்டு எதாவது டவுன்லோட் உங்களுக்கு வேணா நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் 32 பிட்டா இல்லை 64 பிட்டான்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அதுவே சூஸ் ஆயிடும். ஸோ இங்கே நான் இதை கிளிக் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா Node.js வந்து நம்மளோட லோக்கல் சிஸ்டமில் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், Node.js வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம Node.jsோட அந்த செட்டப் வந்து பாப்பப் வந்து இதாகவும் ஜென்ரலாக இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸில் நம்ம பண்ணுற ஒரு இன்ஸ்டாலர் மாதிரி தான். ஸோ எல்லா அப்ளிகேஷன் நம்ம எப்படி வந்து நம்மளோட விண்டோஸ் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணுமோ ஸோ அதேமாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். Node.js இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என்ன வெர்ஷனில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம Node.js எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதை நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா டவுன்லோட்ஸில் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டவுன்லோட்ஸில் Node.js வெர்ஷன் 18.15.0 இருக்குது. இப்போ நான் இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்ஸ்டால் கொடுக்குறேன். இன்ஸ்டால் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாப்பப் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த பாப்பப் வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் Node.js வந்து எந்த பாத்தில் வந்து இன்ஸ்டால் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே வச்சுக்கிறேன். ஈவன் உங்களுக்கு வேறு இடத்துல தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா Node.js ரன் டைம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா Node.js இன்ஸ்டால் பண்ண உங்கள் சிஸ்டமில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோ பில்டு டூல்ஸோ பைத்தான் இல்லைனா பைத்தான் விசுவல் ஸ்டுடியோ பில்டு டூல்ஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கலி இன்ஸ்டால் த நெசசரி டூல்ஸும் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு எனக்கு வந்து தேவையில்லை, அதனால் நான் கொடுக்கல. நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் வந்துச்சு. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா Node.js வந்து நம்ம லோக்கல் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம Node.js வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம பார்ப்போம் அடுத்து என்ன பண்ணலான்ட்டு.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Node.js has been successfully installed அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஆர்டிக்கலில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா Node.js வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா how to test if node has been installed. இப்போ நம்ம லோக்கல் சிஸ்டம்லேருந்து Node.js கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். அப்படின்னா தான் தெரியும் Node.js வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட சர்ச் பார் போய்க்கோங்க. சர்ச் பாருக்கு போயிட்டு நோட்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாவே Node.js அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Node.js ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரல அப்படின்னா உங்களுக்கு Node.js வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகலன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ கரெக்டாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பாரில் வந்து Node.js டைப் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஆப்பாகவே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா ஒரு டெர்மினல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த டெர்மினல் வந்து என்ன அப்படின்னா Node.jsோட டெர்மினல். ஸோ இது வந்து Node.jsன்னு டிஃபால்ட்டாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா JavaScript runtime environment. ஸோ JavaScriptல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த Node.js வச்சு நம்மளால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறோம் 10+20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 13 வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ நம்மளால் வந்து JavaScriptல என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ண முடியுமோ ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா Node.js வச்சு நம்மளால் வந்து பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு 5+2 ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா JavaScriptல பண்ண வேண்டியது எல்லாமே நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும், ஸோ என்ன வெர்ஷன் ஆஃப் நோட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயே வந்து நமக்கு நோட் வெர்ஷன் வந்து காமிக்குது. ஸோ இது போக இன்னொரு இடத்துல நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நான் இன்னொரு கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ரெண்டாவது கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நோட் ஸ்பேஸ் --- வெர்ஷன் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட் ஸ்பேஸ் --- வெர்ஷன். ஸோ இந்த கமெண்ட் கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 18.15.0. ஸோ இந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு சொல்லுது. இது எதை பேஸ் பண்ணினா, ஸோ நம்ம எதை டவுன்லோட் பண்ணோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 18.15.0 தான் நம்ம டவுன்லோட் பண்ணோம். ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா Node.js இன்ஸ்டால் ஆனோன்னா என்ன நடக்கும் அப்படின்னா NPMும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக நம்ம சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அது என்ன வெர்ஷன் நம்ம செக் பண்ணுறது npm-vன்னு கொடுத்தீங்க அப்படின்னா NPM வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா Node.jsக்கான இன்ஸ்டாலேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா Node.js வந்து செட்டப் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா Node.js வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த நம்மக்கிட்ட வந்து VS Code இன்ஸ்டால் பண்ணியாச்சு, Node.js இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு React அப்ளிகேஷன் வந்து எப்படி செட்டப் பண்ணுறது நம்மளோட லோக்கல் சிஸ்டமில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். Thank you. Bye bye.